வணக்கம் நண்பர்களே. உச்சிஷ்ட சாமுண்டி யட்சினியை எப்படி நம்ம வசிப்படுத்துறது, அதுக்கு எந்த மாதிரி வழிமுறையில் வசிப்படுத்தினா சீக்கிரம் நமக்கு வசியமாகும், இதற்குண்டான முறையை சொல்கிறேன். மனம் தைரியமாக இருக்கிறவங்க மட்டும் இந்த பூஜையை பண்ணுங்கள். மனம் தைரியம் இல்லாதவங்க யாரும் இந்த பூஜை பண்ண வேண்டாம். அமாவாசை அன்று இரவு 11 மணிக்கு மேலே இந்த பூஜை பண்ணுங்கள். மயானத்தில் பண்ணுங்கள் அல்லது மலை சார்ந்த இடம் இது மாதிரி தனிமையான இடத்துல பூஜை பண்ணுங்கள். 11 மணிக்கு மேலே இரவு 11 மணிக்கு மேலே தலை வாழை இலை விரித்து சகல படையிலும் வைத்து கோழி அறுத்து பலி கொடுங்க. ஒரு மண்டவோட்டை எடுத்து அதை சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து இடது கையில் வைத்துக்கங்க. வலது கையில் ஒரு சூளன் வைத்துக்கங்க. உங்களுடைய இடது கையில் கபாலம் இருக்கணும், வலது கையில் சூளம் இருக்கணும். இப்படி வைத்து சகல படையிலும் வைத்து கோழி எடுத்து பலி கொடுத்து விநாயகர் மந்திரத்தை ஒரு 21 முறை ஜெபித்தவுடன் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்க. பிறகு உச்சிஷ்ட சாமுண்டி மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் க்ரீம் பகவதி உச்சிஷ்ட சாமுண்டி வீரமாகாளி பைரவா ரம் ரம் டம் டம் நம் நம் மாராய் மாராய் உச்சாட உச்சாட க்ரீம் ஹும் பட் சுவாகா. இந்த மந்திரத்தை 1008 ஒரு வீதம் 8 நாளைக்கு நீங்கள் ஜெபிங்க. 8வது நாள் உங்களுக்கு அந்த தாயானவள் பிரசன்னமாகுவாள். மிகவும் அகோர ரூபத்தில் தான் வந்து காட்சி கொடுப்பா. அதை கண்டு பயப்படாதீங்க. உங்களுக்கு காட்சி கொடுத்தானா உங்களுக்கு சித்தி ஆகிட்டேன்னு சொல்லி அர்த்தம். பிறகு அதை வைத்து நீங்கள் அஷ்டகர்ம வேலையும் செய்து முடிக்கலாம். இதெல்லாம் ஒரே நிலை செய்து முடிக்கலாம். ஆனால் இந்த பூஜை பண்ணுறவங்க மனம் தைரியமாக இருக்கிறவங்க மட்டும் பூஜை பண்ணுங்கள். மனம் தைரியம் இல்லாதவங்க இந்த பூஜையை பண்ண வேண்டாம். நன்றிங்க.